السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றும் பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. இஸ்லாமியர்களின் பார்வையில் இந்த உலகம் விரைவில் அழியக்கூடியதாகவும் நிலையானதும் ஆகும். இந்த நிலையெல்லாம் இந்த உலகில் மனிதர்கள் பல்வேறு ஆசைகளுடனும் இன்னும் கனவுகளுடன் வாழ்றாங்க. தனது ஆசையை அடைய பெரும் முயற்சிகளை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பும் ஆசைகள்ல நமக்கென ஒரு வீட்டை எழுப்பணும் அப்படின்றது ஒன்றா இருக்கு என்பதை வந்துட்டு நம்ம அறிவோம். பலரும் எப்படியாவது இந்த உலகில் வந்துட்டு ஒரு வீட்டை கட்டிடணும் என ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னு பல துன்பங்களை கூட அடையக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் பலர் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இவ்வுலகில் தனக்கு சொந்தமாக ஒரு மாளிகை வேணும் என்ற ஆசையினால எதையும் சந்திக்க தயாராகவும் இருக்காங்க. ஆனால் மார்க்க விதிமுறைகளை மீறாமல் ஒருவர் இந்த மாதிரி வீடு கட்டுறாரு அப்படின்னா அது குற்றம் சொல்ல முடியாது. அழியும் இந்த உலகிலேயே நமக்கு சொந்தமாக ஒரு மாளிகை வேணும்னா நம்ம என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமைகளை வந்துட்டு நமக்கு மாளிகை வேண்டாமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த உலகில் ஒரு சொந்த வீடு இல்லாமலே வாழ்ந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே நிரந்தரமாக இருப்ப போவதில்லை. ஆனால் மறுமையில் நமக்குன்னு ஒரு மாளிகை இல்லைன்னா அது இந்த உலகில் ஏற்படும் இழப்பை விட பெரும் இழப்பாகவே இருக்கும். எனவே இவ்வுலகில் ஒரு இல்லத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஆசைப்படுறதை விட சற்று அதிகமாகவே இல்லை மிகவும் அதிகமாகவே மறுமையில் ஒரு மாளிகை எழுப்பணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த உலகில் வீட்டு கட்டுவதற்கு எடுக்கும் முயற்சியை விட நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையில் மாளிகை கட்டுவதற்கான முயற்சி அதிகமாக நம்ம எடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஏன்னா மறுமையில் கிடைக்கக்கூடிய மாளிகையாகப்பட்டது சாதாரண மாளிகை இல்லை. சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ ஒளிரும் நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று பார்ப்பார்கள். அந்தஸ்தில் நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டவர்களாக தான் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது வந்துட்டு நபிமார்களோட தங்கும் இடம் தானே, அதை மற்றவங்க வந்துட்டு அடைய முடியாது தானே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு இல்லை, என் உயிர் தன் கையில் வைத்திருப்பவன் அந்த இறைவன் மீது ஆணையாக அங்கே தங்குபவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்கள் என ஏற்றுக்கொண்டவங்களே ஆவாங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. மறுமையினால சொர்க்கவாசிகளுக்கும் மத்தியில் வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நம்ம அறியக்கூடியவங்களாக இருக்கும். இன்னும் சிலருக்கு சொர்க்கத்துல சிறப்பு மாளிகையும் இருக்கு. அல்லாஹ் மறுமையில தர இருக்கும் மாளிகை சாதாரண மாளிகை இல்லை, அது சிறப்பு மிக்க ஒரு மாளிகையாக இருக்கு. அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கவாசிகளுக்கு இந்த மாளிகையை வழங்கி அவர்களை தனி மரியாதையுடன் கௌரவிக்கவும் செய்யறான். நம்ம இந்த உலகத்துல ஒரு வீட்டை கட்டுறதா இருந்தா செங்கல், மணல், சிமெண்ட்னு இதை வச்சுதான் கட்டுவோம். யாராவது டைல்ஸ் பதிச்சு வீட்டை கட்டினா அதையே ஆசையோட வியப்போடு பாக்குறோம். ஆனா மறுமையில இறைவன் வழங்க இருக்கும் இந்த வீடு இவ்வுலகில உள்ள வீடு மாதிரி கிடையாது. முழுக்க முழுக்க முத்தாலான முத்து மாளிகையாக இருக்கும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு முத்தாலான மாளிகை உண்டு. அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும். அதன் உயரம் 60 மைல்கள் ஆகும். அதில் இறை நம்பிக்கையாளருக்கு துணைவியர் பலர் இருப்பார்கள். அவர்களிடம் இறை நம்பிக்கையாளர் சுற்றி வருவார். அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்றாங்க. இப்படி ஒரு மாளிகையை எவ்வளவு பெரிய பணக்காரனால கட்ட முடியாது. மறுமையில உள்ள மாளிகையோட உயரமானது 60 மைல் இருக்கும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இவ்வுலகில் ஒரு மேல் நிலத்தில் இருக்க கட்டிடத்தை பார்த்தாலே மக்கள் வந்துட்டு அதிசயத்தோடு பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ் மறுமையில் 60 மைல் நீளமுள்ள மாளிகையை வந்துட்டு தருவான். அதை கற்பனை செய்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். மனிதனையும் தண்ணீரையும் பிரித்தே பார்க்க முடியாது என்ற அளவுக்கு மனிதனின் வாழ்க்கையில தண்ணீர் பெரும் பங்கு வந்துட்டு வகிக்குது. மனிதன் உயிர் வாழ அத்தியாவசிய தேவையாக வந்துட்டு தண்ணியாகப்பட்டது இருக்கு. அதுபோல ஆறு, அருவி போன்றதும் மனிதனுக்கு வந்துட்டு மிகவும் விருப்பமானதாகவும் இருக்கு. இதுல குளிப்பது ஒரு வித சந்தோஷத்தை அளித்தாலுமே பல ஆயிரங்கள் வந்துட்டு செலவு செஞ்சு வெளியூருக்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கும் பயணம் செஞ்சு என்ன பண்றாங்கன்னா இந்த அருவிகளுக்கு வந்துட்டு செல்லக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இறைவன் தர மாளிகையில எதற்கும் பஞ்சம் இல்லை. மாளிகையின் கீழே வசதியாக பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கணும் இறைவனே தனது திருமையில சொல்றான். அல்லாஹ் தனது திருமையில சொல்லும் போது, லாக்கின்னல்லதீன தகவு ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மபுனியத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் வஅதல்லாஹி
யுஹ்லிஃபுல்லாஹு மியாத். தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மாளிகைக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதியை மீற மாட்டான்னு அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான். இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் மறுமையில் வந்துட்டு இறைவன் நமக்காக மாளிகை தயார் செய்கிறான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் பள்ளிவாசலுக்கு வணங்குவதற்காக சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருடைய மாளிகை ஏற்படுத்துகிறான். பள்ளிவாசலுடன் தொடர்பு அதிகப்படுத்திக் கொள்வது ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தருவது மட்டும் இல்லாமல் மறுமையில மாளிகையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடமையான தொழுகையில மட்டும் கவனம் செலுத்தாம சுன்னத்தான தொழுகையிலும் கவனம் செலுத்தி சொர்க்கத்தில் மாளிகை அடைவோமாக. அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிடாத, வலா கத்தர அலா கல்பின் பஷர், எந்த உள்ளமும் உணர்ந்து கூட பார்த்திடாத ஒரு இன்பமான சொர்க்கத்தை நான் வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நம்ம நுழைவோமாக என்று கூறியவளா எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.